ஜல்லிக்கட்டுக்கு வந்து நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அதாவது வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒரு தடைப்பட்டப்ப அந்த அமைப்புகள்லாம் போராடினாங்க. அது அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும், அந்த இடத்துல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த அமைப்புகள்லாம் இப்போ எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்பயும் அந்த அமைப்பில் சேர்றது எதுக்காகனா டோக்கன் தருவாங்க, அந்த அமைப்பில் இருந்தால் தான் டோக்கன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அமைப்புகள் சார்ந்த ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு. அந்த அமைப்புகள் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனைனா வாங்கடா அப்படின்னு சொன்னால் இப்போ ஜல்லிக்கட்டுக்கே அவங்களால பிரச்சனை வந்துடும் போல. ஸோ அந்த சூழல் உருவாக்கிட்டு இருக்கு. நிறைய அமைப்புகள் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சார்பாக விழாக்களை நடத்துகிறாங்க. இப்போ வந்து என் அமைப்பு சார்பாக ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா அந்த அமைப்பில் யார் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. புரியுது. இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்து தாம் பையனை ஹீரோ ஆக்குறது தான். அவங்க அந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் டோக்கன் கிடைக்கும், வெளியாட்களுக்கு பாமர மக்களுக்கு டோக்கன் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அந்த ப்ரைஸ் விஷயம் தான் வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்குங்க. ஏன்னா காரு பைக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு அந்த ஸ்பான்சர் போடுறவங்களுக்கு தான் அந்த காரும் போக போகுது, பைக்கும் போக போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னாடி அந்த காசை நீங்கள் கொடுத்துருங்க, அது எத்தனை மாடு மொத்தம் ஒரு 500 மாடு கலந்துக்குதா, அந்த 500 மாட்டுக்குமே அது விகிதமாக பிரிங்க. அந்த மொத்த காசு எவ்வளோ வருதோ அதில் எல்லா மாட்டுக்கும் சமமான பரிசு கொடுங்க. ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிற காளைகள் எல்லாமே சிறந்த காளைகள் தான், எல்லாமே 12 மாதம் கஷ்டப்பட்டு வளர்க்குற காளைகள் தான். அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் சம பங்காக வழங்கி பரிசுகளை வந்து பகிர்ந்து வழங்கினாங்கன்னா ரொம்ப அழகாக சொன்னீங்க.